ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஹனி லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம முடி நீளமாக அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வெந்தயம் தான் எடுத்திருக்கேன். வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு துணியில் தண்ணியை வடிச்சிட்டு முளை கட்டுறதுக்காக முடிஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வரணும். இந்த மாதிரி முளைக்கட்டி யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வெந்தயத்தில் உள்ள பெனிஃபிட் நமக்கு டபுள் மடங்காக நமக்கு கிடைக்கும். வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கேல்ப்பில் உள்ள அரிப்பை போக்கி டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. தின்னாக இருக்கிற ஹேரை நல்லா திக்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முளை கட்டினதுக்கப்புறம் யூஸ் பண்ண விரும்பாதவங்க நீங்கள் நார்மலாக ஊற வச்ச வெந்தயத்தையே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு. சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சிறந்த மருந்தாக இருக்குது. வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நுண்கிருமிகளையும் பூஞ்சைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நேச்சுரலாகவே இருக்குது. ஆனியன் ஜூஸை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் ஃபாலை ஸ்டாப் ஆக்கி முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இழந்த முடி திரும்ப வளரவும் ஹெல்ப் பண்ணுது. இதில் சல்ஃபர் அதிகமாக இருக்கிறதுனால முடி உடஞ்சி போகிறதையும் அடர்த்தி குறையிற எல்லா பிரச்சனையும் இது தடுக்குது. நம்ம ஸ்கேல்ப்பில் ஏற்படுற அரிப்பெல்லாம் போக்குறதுக்கு வெங்காயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1/4 மூடி அளவு தான் எடுத்திருக்கேன். 1/4 மூடி அளவு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு பயன்படுத்துகிற இயற்கையான ஒன்று. இப்போ கோகோனட்டில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கோகோனட்டில் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி, இ, B1, B2, B5, B6 இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் இருக்குது. கோகோனட்டில் நார்ச்சத்தும் ப்ரோட்டீனும் இருக்கிறதால நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீனை தேங்காய் பால் கொடுக்குது. அடர்த்தியான நீளமான முடி வளர்கிறதுக்கும் தேங்காய் பால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் லெமன் தான் எடுத்திருக்கேன். இது ஒன்றுமே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். லெமன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்பில் உள்ள அரிப்பு போக்குறதுக்கும் ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வளரக்கூடிய புது முடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த லெமன் ஹெல்ப் பண்ணுது. இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை எல்லாம் சேர்த்திக்கிறேன். அந்த 2 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்திக்கிறேன். இந்த பேக் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ அந்த வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பழைய வெங்காயம் முன்னாடியே உரிச்சு வச்ச வெங்காயத்தை யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் தயிர் எடுத்திருக்கேன். வீட்டில் உள்ள கட்டியான தயிர் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்கும் ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறதுக்கும் தயிர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் வேணுங்கிற அளவு தயிர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இப்போதைக்கு 3 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்தா பாதி லெமனையும் இதில் புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அரைக்கிறக்க பத்தலை அப்படின்னா நீங்கள் தயிர் சேர்த்து எக்ஸ்ட்ரா அரைச்சிக்கோங்க. தயிர் இல்லைனாலும் நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைச்சிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மறுபடியும் தயிர் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன். இதை பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் நல்லா பொறுமையாக வடிகட்டி எடுத்துக்கோங்க.
நம்ம வெந்தயம் இதில் சேர்த்துருக்கனால வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்து வடிகட்டுறதுக்கு வராது. முடிகிற அளவுக்கு பொறுமையாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாரத்தில் வந்து 2 டைம் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் ஹேர் வந்துட்டு சீக்கிரமே நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு. எப்பவும் போல் இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்துட்டு ஆயில் வச்சுட்டு நல்லா சிக்கு உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு எப்பவும் போல் நார்மலாக ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. முடி வந்துட்டு ரொம்பவே தின்னாக இருக்குது, எனக்கு முடி வந்து அடர்த்தியே இல்லை, முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பார்த்திங்கன்னா நான் வடிகட்டி எடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து கட்டியாயிரும். ஏன்னா நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துருக்கனால இது வந்து இன்னுமே நல்லா திக்காகும். இந்த பேக்கை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 30 நிமிஷம் விட்டுட்டு எப்பவும் போல் நார்மலாக ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் கூடி சீக்கிரத்தில் வந்து ஹேர் க்ரோத்துக்கான சேலஞ்ச் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.